அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் நம்ம ஒரு 600 சதுர அடி வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதாவது குறிப்பாக 2024 ஜூன் மாதம் இப்போ ஒரு 600 சதுர அடி வீடு கட்டினோம்னா இதுக்கு மொத்த மெட்டீரியல் எவ்வளோ ஆகுது, இந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்டு மொத்தமாக எவ்வளோ தேவைப்படுது, அது மட்டும் இல்லாமல் மொத்த கான்ட்ராக்டுக்கு விட்டால் எவ்வளவு, இல்லை கான்ட்ராக்ட் பேஸை விட்டு நம்ம மெட்டீரியலை வாங்கி கொடுத்துட்டு செங்காய் அளவு இல்லை தினக்கூலிக்கு நம்ம வச்சு வேலை வாங்கினா இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்றதை பற்றி ஒரு முழு தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய சேனலில் வீடு பற்றின பல தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் குறிப்பாக சென்னை சுற்றுப்புறத்தில் உங்களுக்கு வீடோ இல்லை நிலமோ ஏதாவது தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயமான விலையில் உங்கள் வீடு காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்கள் சேல் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நம்முடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வீடியோவை நீங்கள் அமுச்சு விட்டீங்கன்னா நம்ம சேனலில் போட்டு உங்களுக்கு அதனால் பல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போது இந்த 600 சதுரடி வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியலு மற்றும் லேபர் காஸ்ட்டு எவ்வளோ ஆகுதுன்றதை ஒரு முழு பதிவாக பார்க்கலாம். அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல லேண்டு தேவை. அதாவது சுற்றி இடம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் இடம் விட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு காற்று வசதிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது லேண்டு 650 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK கட்டுற பிளானிங் இதில் போட்டிருக்கேன். இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க பாரு, இந்த மாதிரி தான் இதில் எத்தனை ரூம் வருதுன்றதை நாம் பார்த்தோம்னா 2 BHKல ஒரு கிச்சனு, ஒரு பூஜை ரூமு, ஒரு லிவிங் ரூமு, 2 பெட்ரூமு, 2 பாத்ரூமு, ஒரு ஸ்டேர் கேஸு. இது கட்டுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகுதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபாயிலேருந்து 14 லட்ச ரூபாய்க்குள்ளே வரும். இந்த காஸ்ட் எப்படி ஆகுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்த கான்ட்ராக்ட்டுக்கு இப்போ நம்ம விட்டோம்னா அந்த மொத்த கான்ட்ராக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்றதை நாம் பார்க்கலாம். இப்போ ஆவரேஜாக இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆவரேஜாக சுமாராக 10,20,000 ரூபாய் தேவைப்படுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 1,700 வெளியில் சார்ஜ் பண்ணிட்டு வராங்க. அதே கொஞ்சம் மெட்டீரியலை மீடியமாக ஒரு நார்மலாக போட்டு நீங்கள் செய்யணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி கான்ட்ராக்டில் விட்டிங்கன்னா அதுக்கு 11 லட்ச ரூபா தேவைப்படும். அதாவது 11,10,000 ரூபாய். அதே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்றதை நாம் பார்த்தோம்னா 1,850 ரூபா சார்ஜ் ஆகுது. இதே நல்ல குவாலிட்டியாக கம்பி, மண், சிமெண்ட்டு, ஜல்லி இதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியாக நாம் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா 12,60,000 ரூபாய் ஆகும். இதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தீங்கன்னா கொத்தனாருங்களோ இன்ஜினியருங்களோ எல்லாமே 2,100 ரூபா, அதாவது 2,100லேருந்து 2,200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே இப்போ நாம் மெட்டீரியலை வாங்கி கொடுத்து லேபர் ஒர்க்கில் நம்ம வாங்கினோம்னா இது எவ்வளோ ஆகுதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது சிமெண்ட்டு எவ்வளோ தேவைன்றது பார்த்திங்கன்னா 320 மூட்டை தேவை. ஒரு மூட்டையுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 360 ரூபா ஆகுது. அப்போது இந்த 320 மூட்டை 1,15,200 ரூபா சிமெண்ட்டை வாங்கிறதுக்கு மட்டும் தேவை. அதே கல் இப்போ பிரிக் வாங்கினோம்னா 11,000 கல் தேவைப்படுது. ஒரு கல் 11 ரூபான்ற ரேட்டுக்கு ஆவரேஜாக நம்ம போட்டோம்னா 1,21,000 ரூபா கல்லுக்கு மட்டும் ஆகிடும். அதே ஸ்டீல் பார்த்திங்கன்னா 2,300 கிலோ தேவைப்படுது. ஒரு கிலோ 75 ரூபான்ற மீனிங் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுது. அப்போது ஸ்டீலுக்கு 1,72,500 ரூபா இதுக்கு மொத்தமாக தேவை. அதே எம்சாண்டு 11 யூனிட்டு 4,000 ரூபா ஒரு யூனிட். இதுக்கு 44,000 ரூபா தேவைப்படுது. இதே பார்த்திங்கன்னா பீ சாண்டு 7 யூனிட் தேவை. இது ஒரு யூனிட் 4,000லேருந்து 4,500 வரைக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு எவ்வளோ தேவைன்னா 31,500 ரூபா இது தேவை.
அதே 20 mm அக்ரிகிரேட் வந்து நம்ம இப்போ அதாவது கருங்கல் 20 mm வாங்கினோம்னா இதுக்கு வந்து ஒரு 8 யூனிட் தேவைப்படுது. இது வந்து 3000 ரூபான்ற ரெண்டு போட்டோம்னா 24,000 ரூபாய் வந்து தேவை. அதே 40 mm வந்து கருங்கல் ஜல்லி வாங்கிறதுக்கு இதுக்கு 2.5 யூனிட் தேவை. இது வந்து 3000 ரூபாய் வந்து ஒரு யூனிட் போகுது. அப்போ 7500 ரூபாய் இதுக்கு மட்டும் தேவை. அதாவது பேஸ்லாம் எழுத்துட்டு கிரேவல் போடுறதுக்கு இது ஃபுல்லாக தரமட்டம் ஆக்கிறதுக்காக வந்து கிரேவல் யூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து எவ்வளோ தேவைன்றதை பார்த்தீங்கன்னா அதாவது 2000 ரூபாய்ட்டு 20 யூனிட் வந்து இதுக்கு தேவைப்படுது. அப்போது பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் வந்து கிரேவலுக்கு தேவை. இப்போது டைல்ஸு வந்து செவுத்துக்கு வந்து ஒற்ற டைல்ஸு இந்த வால் டைல்ஸ் வாங்கணும்னா அதாவது ஒரு டைல்ஸ் வந்து 40 ரூபாய். இது கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு இந்த ரெண்டுத்துக்கு மட்டுமே சேர்த்தாலே வந்து 300 டைல்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ பார்த்தோம்னா 12,000 ரூபாய் வந்து இதுக்கு தேவை. அதே வந்து இப்போ ஃப்ளோர் டைல்ஸு இப்போ தரைக்கு ஓட்டுறதுக்கு அந்த டைல்ஸு குறைஞ்சது வந்து ஒரு 700 டைல்ஸ் வந்து கம்பல்சரியாக தேவை. இருக்குது ஒரு டைல்ஸுடைய ரேட்டு வந்து 55 ரூபா ஆகுது. அப்போ 38,500 ரூபாய் வந்து டைல்ஸுக்கு மட்டும் ஆகுது. இது இல்லாமல் மற்ற எக்ஸ்ட்ரா எங்கேயாவது நீங்கள் வந்து சைடில் ஓட்டுறது தரைக்கு சைடில் வரும். இதெல்லாம் வந்து டைல்ஸ் ஓட்டணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 100 டைல்ஸ் வந்து போட்டுருக்கேன். ஒரு டைல்ஸுடைய ரேட்டு வந்து 40 ரூபாய். இது அப்போ அந்த ரேட்டுக்கு அந்த ரேஞ்சுக்கு நம்ம போட்டோம்னா 40 ரூபாய் ரேஞ்சுக்கு 4000 ரூபாய் வந்து இதுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிரில்லு அதாவது விண்டோ கிரில்லு இதுக்கு வந்து மொத்தம் ஒரு 10 விண்டோ கால்குலேஷன் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு விண்டோக்கு மொத்தமாக விண்டோவும் கிரில்லும் சேர்த்து 8,400 ரூபான்னு அப்போ 84,000 ரூபாய் இதுக்கு மட்டும் தேவை. மெயின் டோரு இந்த மெயின் டோர் வந்து 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா 30,000 ரூபா அந்த மாதிரி இருக்குது. நிலையோடு சேர்த்து இது நான் மொத்த ரேட்டு போட்டுட்டேன். இதுக்கு நீங்கள் வந்து என்ன குவாலிட்டியில் வாங்குறதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. நான் ஒரு ஆவரேஜாக போட்டுட்டேன். இதனுடைய ரேட் எவ்வளோன்றதை பார்த்தோம்னா 35,000 ரூபாய் வருது. அப்புறம் ப்ளம்பிங்க்கு வந்து மெட்டீரியல் வாங்க ஒரு 80,000 ரூபாய் ஆகிடும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கு இதுக்கு ஒரு 70,000. ஒயிட் வாஷ் மெட்டீரியல் வந்து 70, அதுவும் ஒரு 70,000 ரூபாய் வந்துடும். இது இல்லாமல் வந்து மெயின் கேட்டு கிரில் கேட்டு அது வந்து செய்யறதுக்கு ஒரு நார்மலான ரேட்டு போட்டுருக்குறேன். இதுக்கு ஒரு 30,000 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு வந்து 2 பெட்ரூமுக்கு சேர்ந்த மாதிரி கதவு ஒரு பெட்ரூமுக்கு வந்து 12,000 ரூபான்னு போட்டுருக்குறேன். நீங்கள் வந்து இது வந்து மரத்தால் செய்யுது. நீங்கள் வந்து பிவிசி டோரம் போட்டால் அது ரேட்டு கம்மியாகுது. அப்போ இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா வருது. அதே வந்து பாத்ரூமுக்கும் வந்து ஒரு பிவிசி டோர் நீங்கள் அது போட்டிங்கன்னா இது 7,000 ரூபான்ட்டு 2 டோரு வந்து 14,000 ரூபாய் இதாகிடும். அப்போ மெட்டீரியலுக்கு மட்டுமே மொத்த அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா 10,17,200 ரூபா வந்து வெறும் மெட்டீரியலுக்கு மட்டுமே ஆகிடுது. அதுக்கப்புறம் இல்லை லேபர் காஸ்ட்டை பார்க்கலாம். இந்த லேபர் காஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுடைய லேபர் சார்ஜ் வந்து 400 ரூபாயிலேருந்து 420 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2,52,000 வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுடைய லேபர் சார்ஜ் ஆகும். இது இல்லாமல் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து மெயினாக 30 ரூபா. அதே மாதிரி ப்ளம்பிங் வந்து 30 ரூபான்ட்டு மொத்தம் 60 ரூபான்ட்டு போட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 36,000 ரூபாய் இதுக்கு மட்டும் தேவை. அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட்டு வந்து இந்த வுட்டு ஒர்க்கு இப்போ பண்ணுறவங்க இந்த நிலம் விற்கிறவங்க ஜன்னல் விற்கிறவங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு 30,000 ரூபாய் லேபர் ஆகிடும். அதே மாதிரி பெயிண்டிங்கு பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்கு ஒரு 30,000 ரூபாய் லேபர் தேவைப்படும். அது டைல்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து லேபரில் சேராது. இதுக்கு வந்து தனி காஸ்ட்டு போடுறாங்க. அப்போ வந்து 22 ரூபான்ட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டோம்னா இதுக்கு மொத்தம் 13,200 ரூபா தேவை. அப்போ லேபர் காஸ்ட்டுன்றதை நம்ம பார்த்தோம்னா 3,61,200 ரூபா வந்து வெறும் லேபர் காஸ்ட்டு மட்டும் தேவை. அப்போது மெட்டீரியலுடைய காஸ்ட் எவ்வளோன்னா 10,17,200 ரூபாவும் இந்த லேபர் காஸ்ட்டு வந்து 3,61,200 ரூபாவும் வந்து ஆட் பண்ணோம்னா 13,78,400 ரூபா வந்து இதுக்காக. அதாவது ரவுண்டாக வந்து 14 லட்சம் ரூபா வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் கட்டுறதுக்கு கையில் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கணும். இது இல்லாமல் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜுன்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன வரும்ன்ட்டு இது வந்து செப்டி டேங்க்கு இதில் சேராது, வாட்டர் டேங்க் சேராது, போர் எடுக்கிறது சேராது, காம்பவுண்ட் வால் சேராது இதில். அப்போ இதுக்கு எவ்வளோ சார்ஜுன்றது பார்த்திங்கன்னா செப்டி டேங்க் வந்து ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படும். தண்ணி டேங்க்கை நீங்கள் செய்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 70,000 ரூபா வந்துடும்.
போர் எடுக்கணுமே குறைஞ்சது வந்து ஒரு லட்ச ரூபாய் தேவை. இதுக்கு காம்பவுண்ட் வால் அடிக்கிறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு லட்ச ரூபாய். இது இல்லாமல் வந்து எக்ஸஸாக வண்டிக்கு போகிறது, நீங்கள் வந்து டெய்லி டீ செலவு, அந்த மற்ற செலவுகளாக எல்லாமே ரவுண்டாக ஒரு சேர்த்திங்கன்னா அது ஒரு 60,000 வந்துடும். அப்போ மொத்தமாக வந்து 4,30,000 வந்து இது ஆகுது. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டல் ஆகுது பார்த்திங்கன்னா 18 லட்ச ரூபா வந்து இதுக்கு மட்டுமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். ரெண்டுமே சேர்த்தோம்னா இதெல்லாம் நீங்கள் சேர்க்கலைன்னா வெறும் வீடு கட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா இது 13,78,400 இது இல்லாமல் வந்து இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு அன்றதை பார்த்தோம்னா நீங்கள் பில்டிங் வந்து அப்ரூவல் வாங்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கு தனி காஸ்ட் ஆகும். இபி கனெக்ஷன் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி காஸ்ட்டு. அதே மாதிரி பிளானிங் போகிறது, டிசைன், இதுக்கெலாம் வந்து அதுக்கு தனி காஸ்ட்டு. சின்டெக்ஸு ஏதாவது நீங்கள் வாங்கினோம்னா அதுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து தனி காஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங்கு, இன்டீரியர் டெக்கரேஷனு, மெயின் டோர் காஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி போகும். அதுக்கப்புறம் கிரானைட்டு நீங்கள் ஏதாவது போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி காசு வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இது எல்லாம் மொத்தமாக சேர்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 14 லட்ச ரூபா வந்து கம்பல்சரியாக வச்சுருந்தால் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு நல்ல உகந்ததாக இருக்கும். ஓகே நேயர்களே, இனி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க தான் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே நேயர்களே, நன்றி, வணக்கம்.